எம்மி எம்மி கத்திரிக்காய் மசியல் ரெடி. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராகிட்டு பாய் விட்டு கத்திரிக்காய் தொக்கு பண்ண போகிறாங்க. பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காதிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே அப்டேட் ஆகுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் தொக்கு வந்து. பிரியாணிக்கு வந்து இந்த கத்திரிக்காயில் தான் தொக்கு பண்ணுவாங்கங்க. பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் மசிஞ்சு வந்துடும். டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். எந்த பாய் வீட்டில் பிரியாணி தொக்கு பண்ணாலும் சரி, இந்த கத்திரிக்காய் தாங்க வாங்குவாங்க. டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி இல்லாமல் கத்திரிக்காய் தொக்கு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே. கத்திரிக்காய் தொக்கு பண்ணதுக்கு கத்திரிக்காய் நறுக்கி தண்ணியில் போட்டுடணுங்க. கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு நறுக்கிட்டு நம்ம தண்ணிக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூட்டை கட் பண்ணிவிட்டு நீள சைஸில் கட் பண்ணி போடணுங்க. குட்டை குட்டையாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க. இந்த தடவை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பாய் அம்மா இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் பிரியாணிக்கு எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க. அந்த டிப்ஸில் தான் நான் இன்னைக்கு பண்ணுறேன். பிரியாணி எப்படி பண்ணுறது, பிரியாணிக்கு தொக்கு எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டேங்க. அவங்க தான் இந்த மாதிரி சொன்னாங்க. அவங்க சொல்கிறபடி பண்ணுறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நான் பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணியாச்சு. உள்ளுக்குள்ள சொத்தாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க. கத்திரிக்காய் வந்து எத்தனையோ வகையாட்டு நம்ம பண்ணலாங்க. எப்படி பண்ணாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் வந்து சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அதோட டேஸ்ட் வந்து யாருக்கும் தெரியாதுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம், கத்திரிக்காய் சட்னி வைக்கலாம், தொக்கு பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், கூட்டு வைக்கலாம். ரசத்துக்கெலாம் கூட்டு வச்சு பருப்பு போட்டு கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் மசியல் வந்து கத்திரிக்காய் போட்டு கூட்டு வச்சு பாருங்கள். பருப்பு போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரச சாதத்துக்கு, வத்த குழம்புக்கெலாம். சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி தோற்று போங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா மட்டன் சிக்கனே மறந்துடுவீங்க. இப்போ தண்ணியில் கழுவி ஊற வச்சாச்சு. நம்ம அது தாளசம் பண்ணிக்கிடலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேர்க்கடலை வறுத்துக்கிடணுங்க. வேர்க்கடலையும் எள்ளும் வறுத்துக்கிடணும். ஒரு 3 ஸ்பூன் வேர்க்கடலை போட்டிருக்கேன். இதை வறுத்து எடுத்துக்கிடலாம். வேர்க்கடலை வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம தோலை நீக்கிட்டு அரைச்சி எடுக்கணுங்க. எள்ளையும் வேர்க்கடலையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா வறுபடட்டும். வேர்க்கடலை வந்து நல்லா வறுபட்டுருச்சுங்க. நல்லா சட சட்டுன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ எள்ளை வறுத்துக்கிடலாங்க. எள்ளு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க. கருப்பு எள்ளுனா கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்கும்.
நல்ல சட சடன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. எடுத்துக்கலாம். கருப்பு எள் போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருங்க. அதனால் வெள்ளை எள் போடுங்க. இப்போ வந்து நம்ம கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க. கத்திரிக்காய் தொக்கு பண்ணதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரீஃபண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன். இது நல்லா பொரிஞ்சு வரவும் வெந்தயம், ஜீரகம், மிளகு எல்லாம் ஆட் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 3 பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூளும் வரமிளகாத்தூளும் ஆட் பண்ணிடணுங்க. 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் தகுந்த நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். தொக்குக்கு காணுன்னா கடைசியில் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சு வேக விட்டுடணும். இப்போ வேகட்டு கொஞ்சம் நேரம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம புளியை ஊற்றி நம்ம வேக வச்சு விடணும். சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டிருக்கேன். கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே வேர்க்கடலையும் எள்ளையும் அரைச்சிக்கிடலாம். வேர்க்கடலையில் வந்து தோலை நீக்கி எடுத்தாச்சுங்க. தோலை நீக்கி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கேன் கத்திரிக்காய்க்கு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். எள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். எவ்வளோ எந்த அளவுக்கு கத்திரிக்காய் எடுக்கீங்களோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பவுடர் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு அரைச்சிடலாம். இப்போ பவுட்ரு பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிடலாம். இப்போ அரைச்சாச்சுங்க. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. வேக விட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். சேன்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் வேகணும். நம்ம மூடி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் வந்திருக்கான்னு பார்க்கலாங்க. சூப்பராக வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையும் எள்ளையும் ஆட் பண்ணிடணுங்க. இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மிக்ஸி சாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். வாய் விட்டு பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ உப்பு காணுமான்னு பார்த்துட்டு நம்ம உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிடலாம். உப்பு ஃபஸ்ட்டே போட்டிருக்கோம்.
சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. உப்பு 2 உப்பு போடணும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை தழையும் மல்லித்தழையும் போட்டுக்கலாங்க. பார்க்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும். எண்ணெய் கக்கி வரணுங்க. எண்ணெய் கக்கி வந்துச்சுன்னா தொக்கு ரெடிங்க. மூடி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம். கத்திரிக்காய் தொக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாங்க. லாஸ்ட்டில் கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்குனோம்னா அட்டகாசமான சுவையில் கத்திரிக்காய் தொக்கு ரெடிங்க. பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு ரெடிங்க. எம்மி எம்மி கத்திரிக்காய் மசியல் ரெடி. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் அந்த கத்திரிக்காய் தொக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எம்மியாட்டு பண்ணியாச்சுங்க. அப்படியே சுட சுட பிரியாணியோட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எம்மி எம்மி கத்திரிக்காய் தொக்கு ரெடிங்க பிரியாணிக்கு. சூப்பராட்டு பிரியாணிக்கு கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அம்மா வீடியோ பெருசாக இருக்குன்னு சொல்லுறீங்க. இன்றைக்கி நான் பிரியாணி கூட பண்ணாமல் தனியாட்டு தொக்கு மட்டும் எடுத்துருக்கேன். பிரியாணி வீடியோ ஆல்ரெடி வந்துடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய் தொக்கு ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிங்க. ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.